மேஷ ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இது உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசிக்கு 12ல சனி இருந்தார், அதாவது 7.5 சனி தொடக்கம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று இப்படின்னு எந்த சுற்றாக இருந்தாலும் கூட 7.5 சனி தொடக்கத்துல ஆரம்ப காலகட்டங்கள் முதல் 2.5 வருட காலங்கள் பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பிளாக் பண்ணுவார். அதே போல பண விரயத்தை பண்ணுவார். ஏன்னா உங்க ராசிக்கு 12ல சனி. அப்ப ராசிக்கு 12ல சனி இருக்கும்பொழுது அலைச்சல், தேவையில்லாத பயணங்கள் போயிட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அந்த பயணத்தினால பெரிய ஒரு பலன்கள் இல்ல, தூக்கம் கெட்டு போச்சு, தூக்கம் வரமாட்டேங்குது, அதே போல நிறைய விரயம் ஆகுது. அது சுப விரயம் அப்படின்னா அது உங்க ஜாதகத்துல நல்ல திசை நடந்திருந்தா சுப விரயம். அசுப விரயங்களாக இருக்கிறது பட்சத்துல பார்க்கும்பொழுது உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் சரியில்லைன்னு அர்த்தம். மருத்துவ செலவுகள் நடந்துகிட்டு இருக்குது, ஒரே மன குழப்பமாக இருக்குது, எதை செய்யறது எதை செய்ய வேண்டாம், எங்க போறது எங்க வர்றது, பணம் வேற லாக் ஆகி போச்சு, வெளியே கொடுத்த பணம் திரும்பி வரமாட்டேங்குது, அந்த பணம் இருந்தா தான் நான் அடுத்த மூவிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இப்போ சனி உங்களுக்கு வக்கரமாகிறார். நல்லா பாத்துக்கோங்க, உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள ஜூலை 13 முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய விரயங்கள் குறையும். அசுப விரயங்கள் அப்படியே சுப விரயமாக மாறும். தேவையில்லாத பயணம் அப்படிங்கறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நின்றும். அதே போல ஒரு பக்கம் பணம் கொடுத்துருக்கீங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணிருக்கீங்க, அது திரும்ப வராம இருக்குதா, இந்த காலகட்டங்களில் நீங்க அதை செய்யும் பொழுது உங்களுக்கு அது அந்த பணம் திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ சனி யார் உங்களுக்கு? சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் அதிபதி, மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சொந்தக்காரர் அவர். அப்போ அந்த 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி பகவான் 12ல் இருக்கிறார். அதாவது தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி 12ன்னு சொல்லக்கூடிய விரயத்துல இருக்கிறார். அப்போ தொழில ஒரு விரயத்தை பண்ணிட்டு இருந்தீங்க, லாபத்தை சரியா வரல, கடின உழைப்ப போட்டாலும் லாபம் பெருசா வரல, அங்க இருக்கக்கூடிய வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துனால பிரச்சனை. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பேசிட்டு இருந்தாங்க, நல்ல நட்பு முறையில தான் இருந்தாங்க. ஆனா பாத்துட்டா இப்போ அவங்களே எனக்கு முதுகுல குத்துறாங்க, அது எங்களுடைய சொந்தக்காரங்கள் தான், சொந்தக்காரங்களுமே நான் வந்து வேலைக்கு வச்சிருந்து அவங்களோட வேலைக்கு போயிட்டு இருந்து நல்ல நிலையில தான் நாங்க இருந்துகிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாத்துட்டு அவங்களே எங்களுக்கு முதுகுல குத்தி அந்த வேலையில பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் மேஷத்துக்கு போயிட்டே இருக்கும். மேஷம் யாரையும் நம்பாம இருக்கணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இந்த சனி பண்ணிட்டு இருந்தார், 10-11 குடையவராகி 12ல உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இந்த 10-11ஆம் அதிபதியான சனி பகவான் 12ல வக்கரமாகி இருக்கிறார். உங்க ஜாதகத்துல வக்கர ஜாதகமாக இருந்தால் தொழில ஒரு ஸ்டெப் அடுத்தது கொண்டு போவீங்க, ஒரு லாபங்கள் அதிகரிக்கும், ஒரு மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது வாங்க முடியாம இருந்துச்சு, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தீங்க, அதெல்லாம் உங்க கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. கர்மகாரகன் இல்லையா, கர்மஸ்தானாதிபதியே சனி ஆகிறாரு. அப்போ 12ல போய் நிக்கிறப்போ 12 மீனம் வீடு அப்படிங்கிறதுனால குடும்பத்துல இந்த மாதிரி ஜோசியம் பார்த்தோம், ஒருத்தர் நீங்க யார்கிட்ட வேணா பாத்துருக்கலாம், இந்த மாதிரி பார்த்தோம், ஒரு கர்மாவை கழிக்கிறதுக்கு போறோம், ஒரு அப்பாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு போறோம், அதெல்லாம் பண்ண முடியாம இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அது பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். அது 12ஆம் இடம் சனிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் மீன வீடா இருக்கிறதுனால மீனம் அப்படிங்கிறது கடல் பகுதி சொல்றது. அப்ப அங்கெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனை விட திருச்செந்தூர் முருகனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப வருஷமா திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறீங்க, போகவே முடியாம இருக்குதுங்க, போயிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் 7.5 சனினால பாதிப்பு குறையுங்க அப்படிங்கறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நடக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, ராமேஸ்வரம் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டங்களை கண்டிப்பாக சனி பகவான் வக்கரமாக உங்க ஜாதகத்தில் தான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது பாருங்க, அவருடைய பார்வை 3ஆம் பார்வையை ரிஷபத்துல விழுகுது. அப்ப இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு இந்த சனியினுடைய பார்வை பட்டுட்டு இருக்கும்போது வேலை செய்யாம இருக்கு. சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது கோர பார்வை. அப்ப என்ன ஆகும் பாத்துட்டீங்கன்னா, அந்த எந்த சனி எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடம் பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த இடம் வேலை செய்யாது, அந்த கிரகம் வேலை செய்யாதுன்னு சொல்லுவோம். அப்போ உங்க ஜாதகத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு உதவிகளும் நன்மைகளும் கிடைக்காம இருக்கும். அப்ப அந்த சனி வக்கரமாக இருந்து இப்ப பார்க்கும் பொழுது அந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த கெட்டதெல்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகும். கூட பிறந்தவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 3ஆம் இடம் தொலை தொடர்புன்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு, உங்களுடைய பெயர் வந்து கொஞ்சம் புகழும் அப்படியே வந்து பரவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் இல்லையே, விஜய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அப்போ உங்களுடைய கடுமையான முயற்சிகள் மூலமா வெற்றி அடைவீங்க.
தைரியங்கள் அதிகமாகும், எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன செஞ்சாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, சனி வந்து 7ஆம் பார்வை, அவருக்கு வந்து 3, 7, 10 அப்படிங்கிற பார்வை உண்டு. அப்ப 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அது கன்னி வீடு. ஏகதேசமா பாத்துட்டீங்கன்னா 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு, வம்பு வழக்குல சொல்லக்கூடிய ஒரு இடம், அது கேஸ் சொல்லக்கூடிய இடம், வேலை வாய்ப்புகளை சொல்லக்கூடிய ஒரு இடம். 6ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம், ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இடம் எல்லாம் 6ஆம் இடம் தான். அப்ப அந்த இடத்துல சனி இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தாலும், இது வந்து உங்க ஜாதகம் சனி வக்ரமானவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இது நேரடி பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். கடன் அதே போல பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு 4ஆம் அதிபதி ஆகிறாரு இல்லையா, சந்திரன் வந்து 4ஆம் அதிபதியா உங்க ராசிக்குள்ள நின்று அது சனியினுடைய பிடியில் இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ரொம்ப வருஷமா லோன் கேட்டிருக்கிறாங்க, ஒரு வீடு கட்டுறக்கோ ஒரு வண்டி வாங்குறதுக்கு லோன் அமையாம இருக்குது, அந்த லோன் அமைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நோய் இருக்கு, நோய்க்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அல்லது நோய் எப்படி விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அது ரொம்ப வருஷமா கேஸ் போயிட்டு இருக்கு, அல்லது கேஸ் போடலான்ட்டு இருக்கும், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அப்ப எந்த காலகட்டங்கள் சரியா இருக்கு அப்படின்னா, அப்ப இந்த காலகட்டங்கள்ல அதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பா கேஸ் உங்க பக்கம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையே இல்லாம இருக்குதுங்க, இருந்த வேலையும் போயிடுச்சு, எப்ப 7.5 சனி முதல் சுற்றுக்குள்ள வேலை போயிருக்கும், அல்லது வேலையே கிடைக்காம சுத்திட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வரும். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்க எப்பேற்பட்ட வேலைகளாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி நிற்கிறார். அப்ப 12ல நிற்கும் பொழுது வெளியூர் போலான் இருக்கீங்க, வெளிநாடு போலான் இருக்கீங்க, அதுக்குண்டான எல்லாமே வந்து எனக்கு தடையாகவே இருக்குது, ஒரு விசா கிடைக்க மாட்டேங்குது, அங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது, அல்லது அங்கிருந்து நான் இங்க வந்துட்டேன், இப்ப திரும்பி அங்க போறதுக்கு உண்டான வாய்ப்பே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா, சனி உங்க ஜாதத்துல வக்ரமாக இருந்தால் கண்டிப்பா அதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட ஒரு விதியே ஆகும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, இந்த 6ஆம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்டதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா, இல்ல வேலை கிடைக்குமா, ஒரு சிலருக்கு சனி வக்ரமான ஒரு ஜாதகங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சனி நல்லா இருந்தா தான் அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும். ஆனா சூரியனும் செவ்வாயும் ஜாதத்துல நல்லா இருந்து ஓரளவுக்கு சனி யோகியாக இருந்து ஏதோ ஒரு வகையில வந்து வக்ரமாக இருந்தால் நல்ல இடத்துல வந்து உங்க ஜாதத்துல இருந்ததுன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அப்ப அப்போ உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா இந்த காலகட்டங்களை நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம், இது போல விஷயத்துக்காக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அடுத்தது 10ஆம் இடத்தை பாப்பார் சனி. 10ங்கிறது உங்களுக்கு உங்க ராசிக்கு அது 9ஆம் இடமா வரும். அப்ப அது 9ஆம் இடமாக வரும் பொழுது என்ன ஆகும் பாத்துட்டீங்கன்னா, பூர்வீக சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு, அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரே பஞ்சாயத்தா இருக்கு, உயர்கல்வி படிக்க முடியாம சிரமப்படுறோம், உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு போலான்ட்டு இருந்தா அது போக முடியாம இருக்கு, ஒரு நிம்மதியா ஒரு கோயிலுக்கு போக முடியல, ஒரு 4 மனுஷங்களை பார்த்து பேச முடியல, அதே போல ஒரு என்னோட குருமார்களை போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, குருவுக்கும் எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஆகி போச்சு, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி இப்ப கொடுத்துக்கிட்டு இருப்பார். இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா மாறி உங்களுக்கும் குருவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறது. இந்த காலகட்டங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா அப்பா கிட்ட நீங்க போய் பேசும் பொழுது அந்த பிரச்சனை எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகும். பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கணும், அல்லது பூர்வீக சொத்தை விற்கணும், அதை விற்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, அது நல்ல விலைக்கு போக மாட்டேங்குது, யாருமே ஆள் வர மாட்டேங்கிறாங்க, நான் அதை வித்தாதான் அடுத்த இடத்துல போய் நான் இடம் வாங்க முடியும் அப்படிங்கிற எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து மேசத்துக்கு போயிட்டு இருக்கும். அப்ப அது எல்லாமே இப்போ நடப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். அதே போல 9ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்றது பாத்தீங்கன்னா உயர்கல்வி சொல்லக்கூடிய ஒரு இடங்க. அடுத்த டிகிரி ஒவ்வொரு டிகிரியை படிச்சு போய் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாடு வெளியூர்ல போய் இருக்கணும் அப்படின்னா இந்த 9ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 9ஆம் இடத்து அதிபதி குரு நல்லா இருக்கார், 3ஆம் வீட்டுல இருக்கிறார். இருப்பினும் இந்த சனியினுடைய தாக்கத்தினால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா இருந்தாலும் சனி வக்ரமாக இருந்தால் இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கைகூடி வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லை என்றால் நான் இப்ப சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்திலையும் கவனமாக இருங்க, மெதுவா போங்க, உங்களை பத்தின ஒரு தப்பான ஏதாவது ஒரு பேச்சுக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கடுமையா முயற்சிகள் செய்தினாலும் கூட பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. அதே போல இந்த காலகட்டங்கள்ல நீங்க கடன் வாங்குனீங்கன்னா அது பெரிய கடனாக வரும், நோய்க்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருது. அதனால அதை வந்து சுப வெறிய 12ல சனி இருக்கிறதுனால கோவிலுக்கோ ஆன்மீகத்துக்கோ கோவில் கட்டுமான பணிக்கோ எதுக்காவது ஒரு சுப விரயத்தை பண்ணிடுங்க. அப்ப அசுப விரயம் குறைஞ்சு போயிடும். தேவையில்லாம அக்கம் பக்கத்துல வம்பு வழக்குகள் எல்லாமே வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அக்கம் பக்கத்தினால வம்பு வழக்குகள் வரும். அப்ப சனியும் அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்க கொஞ்சம் உங்களுடைய பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் கிட்ட பாத்துக்கிட்டு கொஞ்சம் கவனமாக இருந்து இட பிரச்சனை சார்ந்தது ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல 9ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால உங்களுக்கு அப்பா மூலமாக பூர்வீக சொத்து இப்பெல்லாம் அதை பத்தி பேச வேண்டாம்.
இப்ப அது பேசினா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து சனி வக்ர பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் பண ஏமாற்றத்தை கொடுக்கற கூட வாய்ப்புகள் கொடுக்கும். அதனால ஒரு முறைக்கு பல முறை விசாரிச்சு அந்த விஷயத்த செய்யணும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா மேஷ ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா சொல்லிட்டோம். ஒருவேளை உங்க ஜாதல நல்ல திசை நடந்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இதுபடி இந்த கோச்சார திசைகள் எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிப்பது இல்லை. ஒரு 15% மட்டுமே பாதிப்பை கொடுக்கின்றது. மற்றபடி பாத்துட்டீங்கன்னா தசாபுத்திகள் சரியில்லாம, ஜாதகம் வலுவில்லாம, அதே போல லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ வலு குறைந்து இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களுடைய காலங்களை மெதுவாக கடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் இன்று உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு மெசேஜா நீங்க எடுத்துக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிழி சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.